ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 13வது திருவசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த மாம்சத்தினுடைய கிரியை, மாம்சத்தினுடைய சிந்தை, மாம்சத்தினுடைய எண்ணங்கள், இவைகளை குறித்தே பவுலடியார் அங்கே சொல்லுகிறதை காண முடிகிறது. அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமான பகையை கொண்டிருக்கிறது, ஆவிக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது. மாம்சத்தினுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில் நம்மை பல சிக்கல்களில் சிக்க வைக்கக்கூடிய எண்ணங்களாய் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு காரியத்தை ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதின்படி நிதானிக்கிறான், ஆனால் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதின்படி அதை நிதானிக்கிறார். அப்ப ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியிலே அதை நிதானிப்பதில் மாற்றமும், மாம்சமானவன் மாம்சத்தின்படி அதை நிதானிப்பதில் பெரிய பெரிய மாற்றங்களும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால், அப்புறம் மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டா நம்மை கொண்டு போய் எங்க நிறுத்தோம்னா ஒரு அழிவுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்தும். இப்போ ஒரு மனிதனை மாம்சம் அவனை தூண்டுகிறது. நீ குடி தம்பி, நீ போத வஸ்துக்களை போடு, நீ இப்படி இரு அப்படின்னு மாம்சம் தூண்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த மனிதன் தன்னுடைய ஐடென்டிட்டி, தன்னுடைய இமேஜ் எல்லாவற்றையும் இழந்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவராக மாற்றப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறார். ஆனால் இதுவே ஆவிக்குரியதின்படி வாழ்கிற ஒரு மனிதன், ஆவிக்குரியதின்படி நிதானிக்கிற ஒரு மனிதன், அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாய் இருப்பான். பாவம் அவனுக்குள்ள பிரவேசிக்க அவன் இடம் கொடுப்பதில்லை. இதைத்தான் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை ஆவிக்குரிய சிந்தை, எண்ணங்கள் நமக்கு கொடுக்கிறது. மாம்சத்தின் எண்ணங்கள் அதற்கு நேர்மாறானவைகள். விசேஷமா ஆண்டவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, காமவிகாரம், களியாட்டு, இப்படி பல காரியங்களை, மாம்சத்துக்கு விரோதமான பகையை, இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது தேவனை விட்டு நம்மை விலக்கிவிடும். மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும்? ஏய், அவன் செய்யறான்ப்பா, அந்த மனிதனை பார்த்தியா, அவன் பாவம் செய்யறான் பார்த்தியா? ஆமா, அவன் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்திலே அவன் இருக்கான். ஆனா ஏதாவது மாற்றம் வந்துச்சா, அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சா, பொல்லாப்பு வந்துச்சா? ஒண்ணுமே வரல பாரு, அவன் நல்லா இருக்கான். அடுத்தது துன்மார்க்கமா வாழ்றா, லஞ்சம் வாங்குறா, இதெல்லாம் பண்றா,
அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு தீங்கு வரல. நம்ம தான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து கடைசியில் நம்ம தான் வேதனைப்படுகிறோம். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், நம்ம தான் என்ன பண்றோம்? துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், காயப்படுகிறோம். இதெல்லாம் இருக்கு. அதனால நாம ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னா, மாம்சத்தினுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். சங்கீதக்காரர் 73ஆம் சங்கீதத்துல, நான் இப்படி சொல்லுவேனே ஆனால், நம்ம துன்மார்க்கனுடைய அழிவு சடுதியாய் இருக்கும், அவனை தேடியும் காணாதிருப்பாய். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மாம்சத்தின் காரியங்களை அழிக்க. இப்ப நமக்கு பாருங்க, ஒரு ஒரு வசனத்தை அங்க நம்ம வாசிக்க முடியும். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நீங்க 8வது அதிகாரம் ரோமர் 8 8ஆவது வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கவலை, மாம்சம் கவலைப்படும் போது அது தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா நம்ம தேவனை சந்தேகப்படுறோம். கவலை நமக்குள்ள, இது என்னடா, ஒரு அம்மா சொல்லும், வீட்டுக்காருக்காக நல்லா ஜெபம் பண்றேன், அதால் மனம் திரும்பவே மாட்டான் பாஸ்டர். அவன் எப்போ மனம் திரும்புவான் தெரியாது. நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், அவன் மனம் திரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வா. இதான் உண்மை. ஆனா நான் ஜெபிக்கிறத நிறுத்திட்டு அந்த நான் ஜெபம் பண்ணேன், அந்த மனம் திரும்பவே இல்லைன்னு சொல்ற காரியத்தை, அது என்னன்னா தேவனுக்கு விரோதமான பகையை கொண்டு வரும் கவலை. இது நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் செய்யலே அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம்ல, அது தேவனுக்கு விரோதமான பகையை நமக்கு தெரியாமலே கவலைப்படும். ஆண்டவரே, நான் இந்த 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 அம்மா இப்படியெல்லாம் பண்ணுச்சு, இந்த அம்மா என்னை இப்படியெல்லாம் கேட்டுச்சு, நீங்க ஒண்ணுமே செய்யலையே, நீங்க எப்பதான் செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கவலைப்படுவோம். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு. இந்த கவலை நம்ம தேவனை சந்தேகப்படுகிறோம், அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இந்த கவலை இருந்துச்சுன்னா தேவன் நம்ம இடத்துல இருக்க மாட்டாரு, கிரியை செய்ய முடியாது. மாம்சம் நம்மை அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும். மாம்சத்தினுடைய காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சோம். அதனாலதான் மாம்சத்தினுடைய செயல்பாடுகள் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும். வருக, ஒரு மனித விபச்சாரத்தில் இருக்கா, அந்த மனிதனை நீங்க கவனித்தீர்களானால் கடைசியா அவனுடைய நாட்களில் வியாதி வந்து, அவனுக்கு சில பொல்லாத வியாதிகள் வந்து மரித்து போகிறதை நீங்கள் காண முடியும். அப்படி ஒரு சம்பவம் ஒரு வீட்டில் நடந்துச்சு. அவன் வீட்டுக்காரர் பெரிய பணக்காரர், கோடீஸ் பிரபு. அவ தன்னுடைய மனைவி, அவங்க மனைவி என்னன்னா ஒரு 10 மாடு வச்சிருக்காங்க, அதில் பால் கறந்து தான் வியாபாரம் பார்த்து அவங்க அந்த குடும்பத்தை நடத்தினாங்க. குழந்தை இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்காரரு எப்பயுமே அவங்க வீட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. எப்பனாலும் அவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் விசாரித்த பொழுதுதான் தெரியுது, அவருக்கு பல பெண்களோடு தொடர்பு. அந்த மனிதனுக்கு இவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை. ஆனால் எல்லா இடத்துலையும் பல தொடர்புகள், தவறான தொடர்புகள். திடீர்னு ஒரு நாள் அந்த சிஸ்டர் சபைக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறார்கள்.
பாஸ்டர் இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை. பொன்னையனுடைய போதகர், என்னம்மா அவருக்கு உடம்புக்கு என்னாச்சு? தெரியல பாஸ்டர், ரொம்ப ஜுரமா படுத்திருக்காரு. டாக்டர்லாம் காமிச்சிங்களா? காமிச்சிட்டோம். ஆனால் ஒன்றும் என்ன வியாதினே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உண்மையை மறைச்சிச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் அவர் மரித்து போனார். அடக்கம் பண்ண போகிறப்ப அப்பயும் அந்த அம்மா உண்மையை சொல்லலை. கடைசியில் அவருடைய தவறான வாழ்க்கையினால அவருக்கு எய்ட்ஸ் வியாதி வந்து அவர் அதனால பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிறார். இந்த அம்மாவுக்கு என்ன ஏன்னா எய்ட்ஸ் வியாதின்னு சொல்லிட்டா அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா பயந்துக்கிட்டு அதையும் ஒரு அம்மா சொல்லி கொடுத்துருக்கு, நீ எதையும் சொல்லிடாத, ஜெபிக்க சொல்லு, இந்த வியாதியெல்லாம் சொல்லிடாத, அவங்க கிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு. கடைசியில் பாருங்க, அந்த மனிதனை அடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் தெரியும் அவருக்கு எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டு தான் மரித்திருக்கிறார் என்று. பாருங்க, ஒரு மனிதனுடைய பாவம் அந்த மனிதனை எந்த அளவுக்கு மாம்சத்தின் கிரிகளினாலே அழிக்கப்பட்டு அவனை கொன்று விடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை கனப்படுத்தும், ஒரு மனிதனை மேன்மை அடைய செய்யும். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கிறீர்களா? ஆவியினுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்கிறீர்களா? மாம்சத்தினுடைய கிரியைகளை நடப்பிக்கிறீர்களா? ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பிக்கிறீர்களா? ஆவியானவரை துணையாக கொண்டு அவர் நடத்தும் பாதையில் நடக்கிறீர்களா? அல்லது மாம்சம் சொல்லுகிறதை கேட்கிறீர்களா? இன்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாம்ச சொல் வருஷம் இன்னும் நிறைய வாக்குத்தத்தம் வரத்தான் செய்யுது. எது நிறைவேறுச்சு? அப்ப இந்த வருஷம் அப்படித்தானே, அதனால நீ அதை பத்தி ஒன்றும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி மாம்சம் பேசும். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஆவியானவர் சொல்லுவார், நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இந்த காலை வேளையில் நாம் விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஆமென்.